திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 498, அதிகாரம் இடனறிதல். மகாபாரத போரின் 12ஆம் நாளில் தருமரை உயிரோடு பிடிக்க துரியோதனனின் ஆணைப்படி துரோணர் பலவாறு முயன்றும் இயலாமல் போனது. தருமரை பிடித்து கைதியாக்கிவிட்டால் பாண்டவர்கள் தோல்வியடைந்ததாக கருதி யுத்தம் நின்றுவிடும் என்று நினைத்தான் துரியோதனன். அதற்கு துரோணர், துரியோதனா, அர்ஜுனன் இருக்கும் வரை தருமரை கைது செய்ய முடியாது. பாண்டவர்களில் பத்ம வியூகம் கற்றவன் அர்ஜுனன் ஒருவனே. அதனால் அர்ஜுனனை தனியே யுத்தகலத்திற்கு அப்பால் அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய். நான் பத்ம வியூகம் அமைத்து பாண்டவர்களை முறியடிக்கிறேன் என்றார். மறுநாள் போர் ஆரம்பமானதும் துரியோதனன் திட்டப்படி சுசர்மன் என்பவன் அர்ஜுனனை போருக்கு அழைத்து போக்கு காட்டி அவனை நெடுந்தூரத்துக்கு அழைத்து சென்று விட்டான். துரோணர் பத்ம வியூகத்தை பலமாக வைத்திருந்தார். அவரது தாக்குதலில் பாண்டவர் படைகள் திக்குமுக்காடியது. அப்போது அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அங்கே வந்தான். என்னால் பத்ம வியூகத்தை உடைத்து உள்ளே நுழைய முடியும், ஆனால் மீண்டும் வெளியேற தெரியாது என்றான். உடனே தருமரும் பீமனும் ஆலோசித்தனர். அபிமன்யுவை வியூகத்தை உடைத்து உள்ளே நுழையும்படி செய்து அவனை பின்தொடர்ந்து நாம் அனைவரும் விரைவாக வியூகத்தினை நுழைவோம், எதிரிகளை தாக்கிவிட்டு அபிமன்யுவை காத்து மீட்டு வருவோம் என்று முடிவு செய்தனர். அதன்படி அபிமன்யு பத்ம வியூகத்தின் உள்ளே புகுந்தான். பத்ம வியூகத்தை முன்வட்ட வரிசையில் நிலை கொண்டு இருந்த துரோணர் அபிமன்யுவை கடுமையாக தாக்கினார். துரோணரின் தாக்குதலை மீறி அபிமன்யு பத்ம வியூகத்தை உடைத்து உள்ளே சென்று விட்டார். அவனை பின்தொடர்ந்து பாண்டவ படைகள் நுழையும் போது அவர்களை சிந்து மன்னன் ஜெயத்ரதன் தடுத்து விட்டான். தனியாக உள்ளே சிக்கிக்கொண்ட அபிமன்யு சளைக்காமல் அனைவருக்கும் ஈடு கொடுத்து வீரப்போர் புரிந்தான். ஆனால் இறுதியில் பத்ம வியூகத்திலிருந்து வெளிவர முடியாததால் எதிரிகளால் கொல்லப்பட்டான். சிறிய படை உடையவனுக்கு ஏற்ற இடத்தில் பெரிய படை உடையவன் சென்றாலும் அவன் அங்கே ஊக்கம் இழந்து தோல்வியடைவான் என்பதை சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இடமறியாத செயல் தோல்வி, இடமறிந்து செய்தலே வெற்றி